ஹாய் ஆல், ப்ரைஸ் லார்ட். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வாட்சிங் டிவி ஆர் வாட்சிங் அ மூவி இஸ் அ சின். நம்ம ஒரு சைல்ட்ஹுட்டில் இருந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வீட்டிலலாம், நீ வந்து மூவிஸ் பார்க்காத, நீ வந்து டிவி பார்க்காத அப்படின்னு சொல்லி வளர்ப்பாங்க. ஏன் ஏன் டிவி பார்க்கக்கூடாது, ஏன் மூவிஸ் பார்க்கக்கூடாது, ஏன் தியேட்டர்ஸ்க்கு போகக்கூடாது? பிகாஸ் ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப அடிக்டட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இட் வில் டிஸ்ட்ராய்ட் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஓகே, அண்ட் தென் யூ வில் கெட் டிஸ்கனெக்டட் வித் காடோட இருக்க ரிலேஷன்ஷிப்பை டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ ஃப்ரம் த சைல்ட்ஹுட் இட் செல்ஃப் நம்ம என்ன பண்ணுறோன்னா, குழந்தைங்கக்கிட்ட நம்ம ப்ரீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதோ இல்லை சொல்லும் போதோ, ஆண்டவரை பற்றி எடுத்து சொல்லும் போதோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு 1985க்கு மேலே தான் டிவி வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். 80s மேலே தான் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் அப்போல்லாம் டிவியெல்லாம் கிடையாது. அப்போ தேட்டர் போய் பார்ப்பாங்க, நிறைய கிறிஸ்தவர்களே போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யாருமே டிவிஸ் இருக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரேடியோஸ் தான் கேட்பாங்க. அதுலேயுமே கிறிஸ்டியன் சாங்ஸ் இருக்கும், அதுலேயுமே வந்து நிறைய நியூஸ் இதெல்லாம் கேட்பாங்க. அது வரைக்கும் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணலை, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய மூவிஸ், நிறைய யூடியூப் சேனல்ஸ்னால எவ்வளோ வல்கரான யூடியூப் சேனல்ஸ் இருக்குது தெரியுமா? எவ்வளோ இது வார்த்தைனால பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? நிறைய நியூஸஸ் எடுத்து பார்த்தாலே புரியுமே. ஸோ இதெல்லாமே வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இதை தோணுச்சு, ஏன்னா நான் விட்டேன், அதே மாதிரி நீங்களும் விடணும்னு நான் எதிர்பார்த்தேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி மூவிஸை பார்க்க நிறுத்தணும்னு நினச்சேன். இப்போ வரைக்கும் நான் வந்து ரொம்ப ரேர், ரொம்ப 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 ரேர் நான் ஃபோனில் மூவிஸ் பார்த்தாலும் சரி, டிவியில் நான் மூவிஸ் பார்க்குறதும் சரி, ரொம்ப ரேர். என் வீட்டில் நான் ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு என் வீட்டில் இருக்க கேபிள் கனெக்ஷன் நான் கட் பண்ணேன். இன்னொன்று, நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் இனிமேல் தேட்டர் போக மாட்டேன், நான் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பண்ணும்போது நீங்களே உங்களுக்கு தெரியாமல் மாறிடுவீங்க. அதுதான் உண்மை. ஸோ இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணி நம்ம கொண்டு வரலாம்? மூவிஸ் இல்லை நான் பார்க்குறேன், நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம் வித் லார்டுக்காக நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவரே மாற்றிடுவார். நான் நிஜமாக சொல்கிறேன், என் லைஃப்லேருந்து நான் மூவி பார்க்க மாட்டேன்னு நான் பொறுத்தனை பண்ணலை. நான் எதுவுமே நானே விட்டுட்டேன், என் மனசார நான் விட்டுட்டேன். இல்லை ஏசப்பா, நான் இனிமேல் பார்க்க மாட்டேன், நான் விட்டுறேன். எத்தனையோ பேர் என் மூவி பார்க்க கூப்பிடுவாங்க, ஆனால் நான் போக மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் டைமு அன்வான்டாக நான் வெளியில் சுற்றுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். எப்படின்னா, எதுக்கு, நம்ம தான் வீட்டில் இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு வீடு போனால் ஓகே, போனால் இந்த டைம் கிடச்சா ப்ரே பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி பண்ணேன். நீங்களும் வந்து ஒன்ஸ் நீங்கள் பைபிளை தொட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார், கண்டிப்பாக மாற்றுவார். என்னை மாற்றின ஆண்டவர் உங்களே மாற்றுவார். ஆமென்.